வணக்கம். தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என் மனதில் உள்ள சில கவலைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த பதிவினை நான் பதிவு செய்கின்றேன். முக்கியமாக இலங்கையில் தற்போது மிகவும் பேசுபொருளாக உள்ள எஸ்கே பிளாக் கிருஷ்ணா அவர்களை பற்றிய சில கருத்துக்களை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறதுக்காக ஆசைப்படுகின்றேன். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இதை நான் ஏன் சொல்கின்றேன் என்றால், அண்மையில் இலங்கையில் பார்லமெண்ட் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட அர்ச்சுனா இவர் பொறாமையின் உச்சமாக திகழ்கின்றார். அதாவது இலங்கையை பொறுத்தவரையில், இலங்கை தமிழ் மக்களை பொறுத்தவரையில் காலங்காலமாக ஒருவரின் முன்னேற்றத்தை தட்டி பறிப்பதிலும் அவரை அடியோடு அழிப்பதிலும் சிலர் ஒரே குறிக்கோள்களாக கொண்டு அங்கே தமிழ் மக்களின் வளர்ச்சியை கூண்டோடு பறிக்கின்ற தொழிலை செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் அண்மையில் பார்லமெண்ட் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட அர்ச்சுனா என்றழைக்கப்படும் நபரை பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயத்தை நான் உங்கள் முன் சொல்கின்றேன். ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். இவர் ஒரு மக்கள் பிரதிநிதியாக பார்லமெண்டம் சென்றிருக்கிறார். ஆனால் இவரின் நடத்தையோ மிகவும் அருவருக்கத்தக்கதாக உள்ளது. மிகவும் பொறாமை உச்சமாக உள்ளது. பெண்களை பற்றி தப்பாக பேசுகின்றார். இவரின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு யாரெல்லாம் தடையாக இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் இவருக்கு சலாம் போட மறக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் இவர் எதிர்க்கின்றார். அல்லது வன்னியில் இருக்கின்ற ஏதோ குழு, ஊழல் ஒழிப்பு குழு, அதை வைத்துக்கொண்டு இவர் இயக்குகின்றார். அவர்களுக்கு நன்மை செய்கின்றவர்களுக்கு எதிராக இந்த ஊழல் குழுவை இயக்குகின்றார். இப்படித்தான் கிருஷ்ணா அவர்களின் எதிர்காலத்தையும் அழிப்பதற்காக மிகவும் பொறாமை கொண்ட, யாரெல்லாம் இவர் வளர்ச்சியில் பொறாமைப்படுகின்றார்களோ அவர்களை எல்லாம் இந்த வன்னி ஊழல் ஒழிப்பு குழு என்று ஒன்றை அமைத்து அதில் சேர்த்துக்கொண்டு மற்றவர்களின் முன்னேற்றத்தை தடுப்பதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கிருஷ்ணாவை பொறுத்தவரையில் எந்த ஒரு நபரும், அதாவது பண உதவி செய்த நபரும் இவர் என்னுடைய பணத்தை அபகரித்து விட்டார், நான் சொன்னபடி இந்த பணத்தை கொடுக்கவில்லை, செலவழிக்கவில்லை என்று யாரும் இதுவரைக்கும் ஒரு முறைப்பாடு கூட செய்ததில்லை. ஒரே தவறு அவர் செய்தது, வீடியோ பதிவேற்றும் போது அவர்களின் முகங்களை, அதாவது அவர் ஆல்ரெடி அவர்களின் அனுமதியை பெற்றுத்தான் அவர் செய்கிறார். இருப்பினும் அதை விவாதிக்கும் போது அது பிழை என்று விவாதிக்கலாம். முகத்தை பதிவு செய்வது, முகத்தை வெளியிடுவது ஒரு சமூக வலைத்தளத்தில் அதை பிழை என்று நிரூபிக்கலாம். அந்த வகை மட்டும்தான் என்னை பொறுத்தவரையில் ஒரு தவறாக தெரிந்ததே தவிர அவர் செய்த எந்த ஒரு காரியமும் தவறாக தெரியவில்லை. அவர் ஏழைகளை, அதாவது உதவி தேவைப்படுபவர்களை இனங்கண்டு அவர்களின் வீடு தேடி அவர்களுக்காகத்தான் அந்த வீடியோவை பதிவேற்றம் செய்து அதற்காக உதவியை பெற்று, அந்த உதவியை யாரெல்லாம் வழங்கினார்களோ அவர்களின் பெயர்களை அறிவித்து அந்த உதவியை செய்தார். அவருக்கும் அதில் நன்மை உண்டு. அவர் என்ன செய்கிறார், அவர் உழைப்புக்கு ஒரு ஊதியம் வேணும். அந்த ஊதியத்தை அவர் எங்கிருந்து எடுக்கின்றார்? அவர் யூடியூபில் இருந்து எடுக்கிறார். அதுதான் அவருக்குரிய உழைப்பு. தொழில் என்று சொன்னால் ஒரு உபகாரியம், ஒரு தொழில் செய்தால் அவருக்கு ஒரு வருமானம் வேணும். அந்த வருமானத்தை எங்கிருந்து எடுக்கிறார்? அவர் யூடியூபில் இருந்து எடுக்கிறார். மக்களின் பணத்தில் இருந்து எடுக்கவில்லை. நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீர்கள் என்றால் அந்த பொருளுக்கு ஒரு லாபம் வைத்து தான் விற்பீர்கள். ஒரு பொருளை வாங்கி ஒரு லாபத்தை வைத்துக் கொண்டு தான் விற்பீர்கள்.
அதே மாதிரி தான் அவர் ஒரு தொழில் செய்கிறார். தொழிலுக்கான ஒரு ஊதியம் அவர் யூடியூப்பில் இருந்து எடுக்கிறார். அதன் மூலம் தான் அவர் உழைக்கிறார். அதை விட்டு அவர் மக்கள் பணத்தை களவாடுகிறார். வேற வேற சேட்டைகளில் ஈடுபடுகிறார். இப்படி அநாகரிகமாக முறையில் வேற பெண்களை எல்லாம் தொடர்படுத்தி கதைப்பது ஒரு தமிழ் இனத்திற்கே ஒரு வெட்கக்கேடான விடயம். இவ்வாறே நீங்கள் செய்து கொண்டு போனால் தமிழ் மக்கள் இலங்கையிலிருந்து முற்றாக அழிக்கப்பட்டு விடுவார்கள். இதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களாலே முடியும். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட திறமைகள் உண்டு. அந்த தனிப்பட்ட திறமைகளை இனங்கண்டு நீங்களும் முன்னேற்ற பாதையில் செல்லுங்கள். ஏன் மற்றவர்களின் முன்னேற்றத்தை தடுக்கின்றீர்கள்? இது மிகவும் வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. எந்த ஒரு விடயத்திலையும் நான் இலங்கையில் பிறந்தவன், அங்கே வளர்ந்தவன், பிறந்த காலம் தொட்டு இன்று வரைக்கும் இலங்கையில் குறிப்பாக தமிழ் மக்கள் எவ்வாறான மனநிலையை கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நன்கு அறிவேன். அது தமிழர்களுக்கு கிடைத்த சாவக்கேடு என்று நான் நினைக்கின்றேன். சொல்லுவார்கள் கட்டபொம்மன் காலத்தில் இருந்தே இது தொடர்கின்றது என்று. இன்று வரைக்கும் தொடர்கின்றது. ஏன் அதை மாற்றுவதற்கு உங்களால் முடியவில்லை? முதலாவது நாங்கள் மனிதர்களாக மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துபவர்களாக, மற்றவர்களின் உதவி செய்பவர்களாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். எங்களால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் உதவி செய்வதை தடுக்காமலாவது இருக்க வேண்டும். ஒவ்வொருவனும் நேர்மையாக உழைப்பதை அவர்களை கூண்டோடு அழித்துவிட்டு நீங்கள் அதன் மேலேறி சந்தோஷப்படாதீர்கள். இது உங்கள் சமுதாயத்தையே ஒரு நாளைக்கு படுகொலியில் தள்ளும். படித்தவர்களை இப்படி, குறிப்பாக அர்ச்சுனா போன்ற படித்தவர் என்று சொல்லுகின்றால், ஆனால் அவரிடம் நான் எந்த ஒரு சின்ன ஒரு அறிகுறியோட எனக்கு தெரியவில்லை படித்தவர்கள் என்று. பட்டம் வாங்கி வேலை செய்தால் படித்தவர்கள் என்ற படிப்பு என்பது ஒரு மனிதனை மனிதனாக வைத்துக் கொள்வதற்குத்தான் பயன்படுத்த வேண்டும். அறிவு என்பது நாம் கற்றதிலிருந்து நம் முயற்சிக்கு அதாவது நமது நமது முன்னேற்றத்திற்காக தேடிக்கொள்வது. குறிப்பாக படித்தவர்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கும் பொழுது, அதாவது நல்ல விதத்தில் உதாரணமாக இருக்கும் போது உங்களை நன்றாக வைத்து போற்றுவார்கள். என்னை பொறுத்தவரையில் இலங்கையில் மில்லியன் கணக்கில் களவெடுத்தவர்கள் ஒரு நாள் கூட விளக்க முறையில் வைக்கப்படவில்லை இதுவரைக்கும். அத்தோடு எத்தனையோ கொலை செய்தவர்கள், நிறைய அட்டூழியம் செய்தவர்கள், ஒருவர் கூட இதுவரைக்கும் நான் தண்டிக்கப்பட்டதாக கேள்விப்படவில்லை. ஆனால் ஒரு மனிதன், ஒரு நல்லுள்ளம் கொண்டவர், ஏழைகளுக்காக, அதாவது உதவி தேவைப்பட்டவர்களுக்காக உதவி செய்தவர், குறிப்பாக தமிழ் மக்களுக்காக உதவி செய்தவர், அவர் மேல் பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி அவரை விளக்கமறியலில் வைத்து, அதுவும் கேள்விப்பட்டேன், என்ன சொல்வாங்க, ஜாமீன் கூட அவருக்கு வழங்கப்படவில்லை என்று. அது கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பாரிய குற்றம் செய்தவராக அவரை சித்தரித்து அவரை வைத்திருக்கிறீர்கள். இது எவ்வளவு மிகவும் கவலைக்குரிய விடயம். இப்படி செய்தால் யார் முன் வருவார்கள்? தமிழ் மக்களுக்கு உதவி செய்வதற்காக யார் முன் வருவார்கள்? இப்படி ஒரு சம்பவம் பின்னால் உதவி செய்பவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைய போகின்றது. இது மிகவும் மிகவும் வேதனைக்குரிய விடயம். நான் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன், தயவு செய்து இவ்வாறு தன்னுடைய திறமையை பயன்படுத்தி முன்னேறுகின்ற இளம் சமுதாயத்துக்கு வழிவிடுங்கள். அவர்களை பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அடியோடு அழிப்பதற்கு உதவாதீர்கள். இது மிகவும் பிழையானது, மனித நாகரிகத்துக்கே ஒவ்வாதது. இப்படி செய்யாதீர்கள். தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும். இதுவே ஒரு இறுதியான நிகழ்வாகட்டும். இனிமேல் பட்டாவது இனி வரும் இளம் சமுதாயத்திற்கு அவர்கள் நன்மை செய்தால் அவர்களை ஊக்குவீங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இயல்புண்டு. ஒருவேளை அல்லது பல வேளை தவறுகள் செய்யலாம்.
அந்த தவறுகளை திருத்துவதற்கு அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அந்த தவறை எப்படி திருத்துவது என்பதை கற்றுக் கொடுக்கலாம். அதை கற்றவர்கள் செய்யலாம், அனுபவசாலிகள் செய்யலாம். அதை விட்டுவிட்டு ஒரு சிறிய பிரச்சனையை, ஒரு வடிக்கப்பட்ட அங்கே இருந்து புறக்கி எடுக்கப்பட்ட தவறான சொற்பிரயோகங்களை எடுத்துக்கொண்டு அதை அனைத்தையும் திரட்டி ஒரு பதிவு செய்து கிறிஸ்துவ மீது பழி சுமத்தி அந்த பழியை கொண்டு அவரின் எதிர்காலத்தை அழிக்க நினைப்பது மிகவும் கவலைக்குரியது. இதில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த அர்ச்சுனா என்பவர் சம்பந்தப்பட்டிருப்பது மிகவும் வேதனைக்குரியது. இவர் நினைக்கிறார், நான் பார்லமெண்ட் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு விட்டால் ஓகே, இலங்கையில் எதையும் சாதிக்கலாம் என்று. அப்படி ஒரு சரித்திரமே கிடையாது. எல்லோருக்கும் கடவுள் என்பவர் ஒரு நாள் பதில் சொல்லுவார். இப்போது அவருக்கு பார்லிமெண்டத்தில் கதைக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவரை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், அவர் ஒரு மூளையில், அதாவது புத்தி சுவாதீனமற்றவர் சொல்லுவார். அவருக்கு சில நேரம் ஒரு அளவாக கதைக்கின்றார், சில நேரம் பல நேரம் ஒரு மாதிரியாக கதைக்கின்றார். சோ இவ்வாறான ஒரு புத்தி சுவாதீனமற்ற நபர்களின் கதைகளை கேட்டுக்கொண்டு ஒரு தமிழ் மக்களுக்காக உதவி செய்கின்றவர்களை தடுக்கின்ற நிகழ்வுகளில் ஈடுபடுகின்றவர்களை எமது தமிழ் சமுதாயம் இனியாவது இனங்கண்டு அவர்களை சமுதாயத்திலிருந்து அப்புறப்படுத்தி வைப்பதற்கு உதவி செய்ய வேண்டும், முயற்சிக்க வேண்டும். இப்படி தீயவர்களை இனங்கண்டு நீங்கள் வெளியில் வைத்தால் இன்னொரு தீயவர் உருவாக மாட்டார். ஆனால் நீங்கள் மாற்றாக செய்கின்றீர்கள். யாரெல்லாம் நல்லவர்களுக்கு எதிராக செயல்படுகின்றார்களோ அவர்களைத்தான் நீங்கள் மேலும் மேலும் ஊக்குவிக்கின்றீர்கள். சோ இது ஒரு மரத்தை இறுதியில் அடியோடு வெட்டி விடுவதற்கு சமன். அதுதான் நீங்கள் இந்த தமிழ் சமுதாயம் இப்போது செய்து கொண்டிருக்கின்றது. எனவே நான் நினைக்கின்றேன், நான் என் மனதில் உள்ள ஆதங்கத்தை தெரிவித்து விட்டேன் என்று. தயவு செய்து இந்த கிருஷ்ணாவிற்காக, அவர் வெளியில் வருவதற்காக, அவரின் பணியை மீண்டும் தொடர்வதற்காக நல்லுள்ளம் கொண்ட அனைத்து தமிழ் உறவுகளும் ஒன்றுபட்டு உதவி செய்து அவரை வெளியில் எடுத்து அவரின் பணியை தொடர எல்லாருமாக உதவி செய்யும் என்று கேட்டுக்கொண்டு எனது மனதில் உள்ள இந்த கவலையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி.